நாட்பட புரியும் தெரிவது பாரி அது கூதி கிடப்பது ஒரே மகன் ஒப்பற்ற மகன் மூச்சு வளர்த்தது என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அடங்கி வந்து கீழே அமர்ந்து உன் பிறந்த நாள் விழாவிலே மலர் தூவி ஆசீர்வாதம் செய்த தேவ பசங்க காரியத்தை கை கொட்டி சிரிச்சுட்டு போறாங்க. நீ செய்தது தவறே, உனக்கு அண்ணன் அடித்தது தவறே. அப்பா கேள்வி நீங்கள் 1000 முறை எடுத்து உரித்தாலும் சரி, சாட்டை கொண்டு காசு ஆடுறாலும் சரி, என் உயிரை இதை இடத்தில் விட்டால் நீங்களே தவிர அண்ணன் இடத்தில் மன்னிப்பு கேட்க என்னால் முடியாதப்பா. முடியாது. முடியாது. ஒரே மகளோட பாலூட்டி சீராட்டி தங்க தொட்டிலே தாராட்டி உனக்கு தலைவாரி பூச்சுடி மோடசாரிக்கு போய் வா மகளே வழி அனுப்பி மகள் வருவாள் என்று வழிமேல் விழி வைத்து காத்திருந்த இந்த தந்தையை எதிர்த்து பேசும் அளவுக்கு நீ துணிந்து விட்டாயா? உண்மைதானப்பா. மன்னிப்பு கேட்க முடியாது. அப்பா எத்தனை முறை கூறினாலும் மன்னிப்பு கேட்க முடியாது. ஒரு தோளுக்கு மேல் வளர்ந்த பெண்ணாக இருந்தால் என்னதான் கன்னி பருவம் நீங்க மங்கை பருவம் அடைந்த பெண்ணாக யாராக இருந்தாலும் சரி, அந்த பெண்கள் தாய் தந்தை சொல்ல தட்டிதான் நடப்பார்கள். தொட்டு தாலி கட்டும் கணவன் வார்த்தை கேட்டுதான் நடப்பார்கள். அப்படி உன்னுடைய வார்த்தை கேட்டு நடப்பவள் நான் அல்ல. எனக்கு தொட்டு தாலி கட்டும் கணவன் வார்த்தை கேட்டுதான் நடப்பேன். உன்னுடைய வார்த்தை தட்டிதான் அப்பா நடப்பேன். அப்படியா? மன்னிப்பு கேட்க என்னால முடியாது. உன்னை 10 மாதம் வயிற்றிலே சுமந்து பாலூட்டி சீராட்டி தாராட்டி வளர்த்து தாய் தந்தையுடைய வார்த்தை கேட்க மாட்டாய். முடியாது. அப்படி என்றால் உன்னை தொட்டு தாலி கட்டிய கணவன் தான் உனக்கு முக்கியம். நிச்சயம். பற்ற தாய் தந்தை முக்கியம் அல்ல. முடியாதப்பா. அப்படியா? முடியாது. அடிச்சு ஓடி ஓடி நான் தேடி வந்து பாதைக்கு வந்த முள்ள பாதை
முடியாது. எல்லாம் போச்சு. என் முகத்தை பிடிக்காத. போடுவா. அவள் வார்த்தை கேட்டாயா? பெற்றெடுத்த தாய் தத்தை விட தொட்டு தாலி கட்டிய கணவன் தான் எனக்கு சொல்றான். அவளுக்கு உடனே கல்யாணம் பண்ணணும். உடனே கல்யாணம் செய்யணும். அவளை கேட்ட மாப்பிள்ளை நீதான் பார்க்கணும். எப்படிப்பட்ட மாப்பிள்ளை? வாங்க. சென்று வா. பல நாடுகளுக்கு சென்று அவளுக்கு என் மகள் மகேஸ்வரி மகனுக்கு துணையாக போய் வா. அவளுக்கு கேட்ட ஒரு மாப்பிள்ளையே சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொண்டு வா. உடனே இந்த கல்யாணம் நடக்க தீர வேண்டாம். புறப்படு. என்னுடைய அண்ணன் தவறு செய்தான். தட்டி கேட்டது தவறு. என்னுடைய தந்தை என்னுடைய அண்ணனை அடித்ததற்கு அண்ணனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று முடியாக துடிக்கின்றார். என்னை சாட்டை கொண்டு வாட்டி வதைக்கின்றார்கள். அம்மா, இந்த காலத்தில் பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் வந்து நேர்கின்றது. இந்த பாவி நான் என்ன செய்வேன்? வாழ்வே புயலாய் போனதம்மா. வாழ்வே புயலாய் போனதம்மா. வாழ்வே புயலாய் போனதம்மா.
மாண்புமிகு தமிழகத்தில் எண்ணற்ற இளைஞர்களில் போற்றுகின்ற புத்துணர்ச்சியும் பூமணக்கம் நாடெல்லாம் புன்னகையின் பேரொழியாய் பொதுவாழில் பொன்னெடிலாய் புதுமையான காட்சிகளை நாம் காணத்தான் நீங்காமல் நெஞ்சுக்குள் நாவெல்லாம் தேன் சுவையாய் தித்திக்கும் தேனாகும் தமிழகத்தில் முப்பால் சுவை கொடுத்து முத்தமிழால் குரல் அமைத்து இப்பாலின் நமக்களித்த ஒப்பற்ற வலுவை மறக்கத்தான் முடியுமா? போர் என்று வீரம் கொண்டு பார்க்கிழந்த வெள்ளையனை யார் என்று நீ அடக்கியால் இங்கு வந்து விட்டார். சீர்கட்டவரே, உன் செயலால் பேர் பெற்ற பாரதத்தாய் பார் மீது படுதொழிலும் பார்த்திருக்க கோழை அல்ல நாங்கள். கேரளா கேடுகட்ட வெள்ளையனே அதிகாரம் செருக்கையும் ஆணவ திமுறையும் அரைநொழில் அடக்கி வைக்க அவர் மகன் வந்து விட்டார். பாலை ஆட்டாதே, பஞ்சகத்தை மூட்டாதே, ஓடி என்று போர் உரிமை கொடுத்த ஒப்பற்ற உலக தந்தை உத்தம காந்தியை நாம் காணத்தான் முடியும். கடல் கடந்து கவிதமனை பொய்கின்ற சான்றுகளும் கவிதையிலே திறம்பெற்ற கம்பனடிகளும் வாழ்க்கைக்கு குரல் வகுத்த வாகானந்த வள்ளுவரும் பலமோடு அருள்பாவை மாறி தந்த வள்ளலாரும் தமிழுக்கு உயிர்நீத்த சங்கத்தமிழ் புலவர்களும் தாய்நாடு காக்க வந்த சக்தி புத்தி அருந்தமிழ் அறம்பாடி அம்மையாரும் அவன் மீது புகழ்விளக்க செய்த கற்பின் தாய் கண்ணகியும் கண்ணி தமிழ்நாட்டில் கண்டெடுத்த முத்துக்களால் காலத்தின் சொத்துக்களால் வெற்றியின் சின்னங்களால் கண்ணின் மணிகளால் கற்பனை ஊற்றுக்களால் பதிக்கத்து பொருள்களால் வீர வழிபாட்டின் தெய்வங்களால் பின்னதின மண்ணிலே வங்கக்காரலோர் பொங்கும் தமிழ்மா நாட்டிலே ஒளிவோடும் ஒளிவோடும் பூமியெல்லாம் பூமடக்க செய்தி உச்ச மீது இருந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சம் என்பதே இல்லை. உறங்கி கிடந்த மக்களுக்கு உணர்ச்சி ஓட்டம் கொடுத்தார் பாவலன் பாரதி. அந்த பாதை என்ன நாம் காணத்தார் முடியுமா? இயற்கை வளர்வழிக்கும் சந்தவி நாட்டிலே இந்த கோசலை நாட்டை கருணாகர் நன்றி சீரும் சிறப்புமோடு காவல் இந்த நாட்டிலே நம்முடைய குடிமக்கள் அனைவரும் எந்த குறைபாடும் கிடையாது ஐயா. எங்க பார்த்தாலும் மாமன்னர் வாழ்க வாயால் முறையிட்டு பார்த்தாலும் குறைக்கவே முடியாது. ஆமா, அப்படி என்றால் இப்போது நம்முடைய நாட்டை சுற்றி வளம் வர வேண்டும். மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று